ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட் மாறுறதுனால ஒரே சளி தொந்தரவாக இருக்குது. வாங்க நம்ம முள்ளு முருங்கை தோசை ஊற்றி சாப்பிட்லாம். இதை முள்ளு முருங்கை ஃப்ரெஷ்ஷான கீரை அப்படி எடுத்துக்கலாம். இதை கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. கீரையில் உள்ள காம்பெல்லாம் இந்த மாதிரி நீக்கிட்டு கீரையை பொடியாக கட் பண்ணி கீரையை தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ 1 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி அலசிட்டு 2 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி 2 மணி நேரம் ஊறிச்சு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட அலசிய கீரையை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், மாவுக்கு தேவையான உப்பு, துருவிய தேங்காய் சேர்த்து மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் மாவோடு சேர்த்துக்கரலாம். இப்போ பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து மாவை தோசை பதத்துக்கு கலக்கிக்கிறலாம். இப்போ அடுப்பில் கல்லை வச்சு தோசை ஊற்றுற மாதிரி மாவை தோசை ஊற்றிக்கிறலாம். தோசைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க, அதான் ரொம்ப நல்லது. தோசையை முருகனை வேக ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மழை நேரத்தில் பிள்ளைங்களுக்கு நெஞ்சு சளி, இருமல் சளியாக இருக்குது. இந்த மாதிரி முள்ளு முருங்கை தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னா சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் நெஞ்சு சளி, இருமலுக்கு ரொம்ப நல்லது.